துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி 25 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ஏற்பட போகிறது. ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் கடந்த சில மாதங்களாக வலம் வந்த சூழலில் தற்போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதை காட்டிலும் கோல்சார விதியின் அடிப்படையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி நல்ல மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். ஏனென்றால் தனது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது பதிப்பது மிகப்பெரிய அளவில் ஒரு வரப்பிரசாதமாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் நவகிரகங்களிலே சாதகமான அமைப்பில் வலம் வந்தால் மட்டும்தான் தங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான முன்னேற்றம், சௌகரியமான சூழல் அனைத்துமே தங்களை தேடி வரும். இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதுமே பல்வேறு வகையான சிரமம், சிக்கல் என பல பிரச்சனைகள் ஒன்றை மாற்றி ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதற்கான சூழல்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் தற்போது மிக வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் மாறியிருப்பது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அவர் உச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் ஒவ்வொரு கிரகத்துடன் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது இணையும் போது அளவற்ற மாற்றத்தையும் நன்மையையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் மற்ற எந்த கிரகநிலைகளுடன் இணையாமல் சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைந்து வலம் வர போகிறார். முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் புதனுடன் கூட இணைந்து வலம் வர இந்த தருணம் என்பது அதனடியான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறது. ஏனென்றால் குருவுடன் இணைந்து சுக்கிரன் வலம் வரும்போது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சனியுடன் இணையும் போது நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான அற்புதமான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவேதான் இந்த தருணத்துல மிக வலுவாக சனி குரு போன்ற கிரகநிலைகளுடன் இணையவில்லை என்றாலும் அவர் சந்திரனுடன் மட்டும் இணைய போகிறார். சந்திரனுடன் சுக்கிரன் இணையும் தருணம் என்பது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பணமழை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக உறுதியாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய அனைத்து வகையான செயல்பாடுகளும் புதிய கண்ணோட்டத்தோடு அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உள்ளது. ஏனென்றால் இந்த தருண
தருணத்துல பல பிரச்சனைகளுக்கு புதிய கண்ணோட்டத்தோடு அணுகுவதால் மிக எளிதில் தீர்வு கிடைக்க போகிறது என்பதை சப்தமத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். உதாரணமாக நாம் மிக பெரிய யானைகளை பார்த்திருப்போம். அந்த யானைகளை கட்டுப்படுத்துவதற்கு அவற்றின் காலில் ஒரு சங்கிலியை கட்டி அதை ஒரு தூணில் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த யானையின் உருவத்திற்கும் எடைக்கும் அந்த காலில் கட்டியிருக்கக்கூடிய சங்கிலி என்பது மிக பெரிய பொருட்டு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த யானை அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் கூட ஈடுபடாது. எனவேதான் அது தொடர்ந்து அந்த சங்கிலிக்குள் இருக்கிறது. உண்மை என்னவென்று பார்க்கும்போது யானை குட்டியாக இருக்கும்போது சிறு வயதிலேயே அந்த யானையின் காலில் இதுபோன்று சங்கிலியை கட்டி அதை ஒரு தூணில் கட்டி வைத்திருப்பார்கள். அப்போது சிறு வயதில் அந்த யானைக்குட்டி அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும். ஆனால் அந்த தருணத்தில் அந்த சங்கிலியை அறுப்பது என்பது அதற்கு சாத்தியமற்ற ஒரு செயல். எனவே அதன் மனதில் இந்த சங்கிலியை அறுக்க முடியாது என்ற ஒரு எண்ணமானது பதிந்து விடுகிறது. அதன் காரணமாக தான் அது நாளடைவில் வளர்ந்தாலும் கூட அந்த காலில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடாது. இது போன்றுதான் துலாம் ராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படும் போது அதில் இருந்து வெளிவருவதை காட்டிலும் இது நமது விதி, இது தலைவிதி, என் ராசி இப்படிதான் என்று பல காரணங்களை நாம் சொல்லி அவற்றை தட்டி விலக்கி விடுகிறோமே தவிர புதிய கண்ணோட்டத்தோடு புதிய சிந்தனையோடு அவற்றை அணுகினால் நிச்சயமாக அவற்றில் இருக்கக்கூடிய சிரமம் தகர்த்தெறியப்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ரகசியமாக பல செயல்பாடுகளை செய்து வரும் உங்களுக்கு அவற்றின் மூலமாக ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக அமைவதோடு உங்களுடைய அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. முக பொலிவு பெறுவதோடு அழகும் நேர்த்தியான ஆடைகள் என பல விஷயங்களில் தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் தரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுப காரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வெற்றிகரமாக கைகூடும். அரசாங்க பணிகள் அரசாங்கத்திற்கிடம் புதிய விண்ணப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு அவற்றில் நீங்கள் நினைத்தபடியே வெற்றி இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். இழுபறியில் அலைக்கழிக்கப்பட்டு வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றமும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான தருணமாகவும் அமைகிறது. பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் துரிதமாக செய்து முடிக்கலாம். வீடு கட்டுதல், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல் என பலவற்றில் இந்த தருணத்தில் நல்ல மாறுதல் நிறைவாகவே உங்களை தேடி வரும். எனவே குழப்பம் விலகுங்க, தடுமாற்றம் விலகும். சிறப்பான மனநிலையுடன் தடுமாற்றம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தெளிவான கண்ணோட்டத்தோடு பல பணிகளை துலாம் ராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. குறிப்பாக இந்த வேளையில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வீட்டிற்கு தேவையான சௌகரியமான ஆடம்பரத்தை மேம்படுத்தக்கூடிய பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் சப்தமத்தை வெளிப்படுத்தும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதியை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது சௌகரியமான சூழலையும் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. மனதிற்கு பிடித்த பல காரியங்களை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிறைவாக தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிச்சயமாக மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லதாக அமையும். குறிப்பாக அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பதும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிக நேரம் வேலை காரணமாகவோ மற்ற எந்த காரணமாக இருந்தாலும் நிச்சயமாக அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் குறைந்தது ஒரு நாளைக்கு 5 to 6 மணி நேரமாவது ஓய்வெடுப்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. சரியாக இது போன்ற விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருங்க.
மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய புதன் நட்பு கிரகமான சுக்கிரன் வெள்ளிக்கிழமை மிக அற்புதமான தினமாக பார்க்கப்படுகிறது. எனவே அன்றைய தினத்தில் உறுதியாகவே விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.